கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வகுப்பிலே நான் தொடர்ந்து மூவுரிமை கோட்பாடை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்பொழுது தூய ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாக கூட இந்த மூவுரிமை கோட்பாடு எப்படி திரு விவிலியத்திலே அல்லது வேதாகமத்திலே கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையிலே எப்படி இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்னே, நீர் நல்லவர் உள்ளவருமாய் கூட இருந்து இந்த நாளிலுமாய் கூட எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தாவே இந்த பாடங்களை படித்து இதன் மூலமாக கர்த்தர் இந்த உண்மைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு சுவாமி அதிகமாய் கூட உண்மை குறித்து மற்றவர்களோடு கூட பேசி அவர்களையுமாய் கூட ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசனம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல தாமே, ஆமென். அருமையானவர்களே, இந்த கடந்த வாரத்திலிருந்து நாம் இந்த செய்திகளை யூடியூப் வாயிலாக நாம் வெளியிட்டு வருகிறோம். அதிலே அநேகர் பயனடைந்து வருகிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக மகிழ்கிறேன். இன்னுமாய் கூட உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இந்த லிங்கை பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் ஆழமாய் கற்றுக்கொண்டு அவர்களையுமாய் கூட ஆத்மா ஆதாயம் செய்கிற பணியாளர்களாய் அவர்களையுமாய் மாற்ற உங்களை நான் பணியோடு கூட அழைத்து கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கூட தூய ஆவியானவரை குறித்து நாம் படிக்கலாம். தூய ஆவியார் என்பது மூன்றாம் ஆள் தத்துவம் முறையில் திருவிவிலே கூறப்படுகிறது. இந்த தூய ஆவியாரை குறித்து நாம் பார்க்கும்பொழுது இயேசு பெருமான் பிறந்து வளர்ந்து யோவான் என்னும் இறையருள் பெற்றோரிடம் திருமுழுக்கு பெற வரும் பொழுது தூய ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினார். யோவான் 1:32 வாசிக்கிறோம். குமாரனை பிதா தம்மில் வெளிப்படுத்தினார், பிதாவை குமாரன் வெளிப்படுத்தினார், இவ்விருவரையும் தூய ஆவியார் வெளிப்படுத்தினார் என்பது திரு விவிலியம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் வெளிப்பாட்டினை மனிதர் தம் சொந்த அறிவால் அறிய இயலாது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு ஒரு முறை கிறிஸ்துவோடு கூட சொன்ன பொழுது, கிறிஸ்துவானவர் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, அதாவது தூய ஆவியானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சொன்னார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஆவியாரே படைப்பு காலத்தில் நீர்த்திரளின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். ஆவி என்னும் சொல்லுக்கு திருமறை எவ்வாறு பொருள் கொள்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். ரூவாக் என்ற எபிரேய மொழி சொல்தான் திருவிவிலியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பின் ஸ்பிரிட் எனவும் தமிழ் மொழி பெயர்ப்பில் ஆவி எனவும் வழங்கப்பட்டு வருகின்றது. காற்று அல்லது மூச்சு என்பவைகளே அச்சொல்லுக்குரிய பொதுவான பொருள். வறண்ட பாலை நிலத்திலிருந்து பாலஸ்தீனாவின் மீது வீசுகின்ற கடுமையான சூறாவளிக்கும் அது பெயராகலாம். மனிதனுக்கு உயிர் கொடுத்து அவனை வாழ்வுள்ளவன் ஆக்கிய கடவுளின் மகத்தான மூச்சும் இந்த சொல்லினால் குறிப்பிடப்படலாம். சுதந்திரமாகவும் மிக்க வன்மையோடும் தான் விரும்புகிற இடமெங்கும் வீசுகின்ற காற்றை போன்றது அது. விவிலிய மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த சொல் மிக சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது எனலாம். இந்த சொல்லை மொழிபெயர்த்த போது தென்னிந்திய மொழிபெயர்ப்பாளர்கள் ஒவ்வொரு மொழியினரும் ஒவ்வொரு வழியினை கடைபிடிக்கலாயினர். மலையாள மொழிபெயர்ப்பாளர்கள் இச்சொல்லை தற்சமமாக அப்படியே பயன்படுத்தி கொண்டார்கள். தெலுங்கு மொழியில் ரூவாக் என்பது ஆத்மா என்று கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் இச்சொல்லை ஆவி என்று மொழிபெயர்த்து கொண்டார்கள். சென்னை பல்கலைக்கழக அகராதி இச்சொல்லை உயிர் என்றே மொழிபெயர்த்து தருகிறது.
சொல்லுக்கு திருமறை கொள்ளுகிற பொருள் என்ன என்பதையே தெரிந்து கொள்ள நாம் முயல வேண்டும். அது கடவுளின் மகத்தான மூச்சு, கடவுளுடைய உயிர் என்று சொல்லலாம். முதலாக சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால், கடவுளுடைய இந்த ஆவியே அவருடைய அவருடைய படைக்கும் ஆற்றலாகும். கடவுளுடைய சொல்லும் ஆவியும் ஆகிய இரண்டுமே எல்லாவற்றையும் படைத்தன. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டன. சங்கீதம் 33:6 வாசிக்கிறோம். ஒழுங்கின்மையான நிலையிலிருந்து ஒழுங்கை கொடுத்தவர் அவரே. ஆதியாகமம் 1:1. அதே ஆவியினால் தான் உயிர் பொருள்களும் அனைத்தும் உயிர் பெறுகின்றன. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். இன்னொரு வாசிக்கிறேன். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். சங்கீதம் 104:29-30 நாம் இதை வாசிக்கிறோம். இதே ஆவியினால் தான் மனிதன் பிற உயிர்களில் நின்று வேறுபட்டு தனி சிறப்பு வாய்ந்த தன் உயிர் வாழ்வை மண்ணுயிரை பெறவும் பெற்றுக்கொள்கிறான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி நூலின் தொடக்கத்தில் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகின்ற உண்மையை புரிந்து கொள்கிறதற்கு இந்த திருவாக்கு உதவியாக அமையும். உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் அவருடைய உயிரால் உயிர் பெற்றன. யோவான் 1:3 வாசிக்கிறோம். மூவொரு கடவுள், அதாவது 3 திரியேக கடவுளை பற்றி நாம் பார்க்கிறோம். மூவொரு கடவுள் என்னும் கோட்பாட்டை உருவாக்கி உலகுக்கு கொடுத்த பெருமை கிறிஸ்தவத்தையே சாரும். காண இயலா நிலையில் அருவமாக விளங்கும் இறைவன் ஐம்புலன்களையுடைய மனித உருவை ஏற்று இப்பூமியில் மனிதனாக பிறந்து மக்கள் யாவருக்கும் நல்வழி காட்டும் நற்குருவாய் விளங்கினான் என்பதும், கடவுள் மனிதனாக பிறப்பதற்கு மனிதர்கள் மனிதனாக வந்த கடவுளாகிய நற்குருவோடு இணைக்கப்படுவதற்கும் கடவுளின் அருள் சக்தி காரணமாக விளங்குகிறது என்பதும் விளங்கப்படுகிறது. அருவுருவ கடவுள், உருவ கடவுள், கடவுளின் அருள் சக்தி ஆகிய 3 நிலைகளில் ஒரே இறைவனாகிய கடவுள் செயல்படுகிறார் என்பது உலகிற்கு விளக்கி காட்டப்படுகிறது திருவிவிலியம். அதன் அடிப்படையில் அருவ கடவுளாக ஆதியில் அசைவாடி கொண்டிருந்த பிதாவையும் உலகத்து உயிர்களையும் படைப்பதற்கு காரணமாய் இருந்த ஆவியாகிய கடவுளின் அருட்சக்தியையும் அருட்சக்தி மூலமாக கன்னி மரியாளிடம் பிறந்து உருவமேற்று வந்த உருவ கடவுளான இயேசு பெருமானையும் மூவொரு நிலைமையில் நாம் இங்கு கொள்ளலாம். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவை குறித்தும் நாம் இன்னும் அதிகமான விளக்கத்தோடு கூட கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பிலே நாம் இதை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் அநேக காரியங்கள் விவிலியத்திலே, அதாவது வேதாகமத்திலே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே இந்த மூவுரிமை கோட்பாடு அல்லது திரியேக தேவனை குறித்து அதிகமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதை குறித்தும் கூட நாம் அதிகமான விளக்கத்தோடு கூட இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு
ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்னே, நீர் நல்லவரும் வல்லவருமாய் கூட இருந்து இந்த நாளிலுமாய் கூட எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்ட தயவுக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரை குறித்து சிறு விளக்கத்தோடு கூட நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. வருகிற நாட்களிலே இன்னும் பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் தூய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நாங்கள் இன்னும் அதிகமான விளக்கத்தோடு கூட திருமறையை பாடங்களை படித்து அதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து மற்றவர்களுக்குமாய் கூட சுவாமி அதை சொல்லி உமக்கு ஆத்ம ஆதாயம் செய்கிற ஒரு பணியாளர்களாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு நீர் கிருபைத்தார். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். அருமையானவர்களே, இந்த மூவுரிமை கோட்பாட்டை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் முழு வேதாகமத்தையும் நாம் புரட்டி போடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி முழு வேதாகமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நம்முடைய இந்த சிற்றறிவு போதாது. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற விளக்கத்தின்படியே நாம் அறிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். மீண்டும் ஒரு முறையாய் நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். யூடியூப் வழியாக இந்த நாட்களிலே செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறபடியினாலே உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த லிங்கை அனுப்பி அவர்களுமாய் கூட கேட்க உதவி செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். கருத்து பரிமாற்றிக் கொள்ளும் பொழுது என்னிடத்திலே குறை இருக்குமேனால் அதை நான் சரிப்படுத்திக் கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஆகவே தயவு செய்து நீங்கள் கேட்டுவிட்ட பிற்பாடு உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுமாறு தயவோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம்.